இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். நம் மலைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். மவுண்டன்ஸ் அந்த வரிசையில் கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை கர்மேல் பர்வதத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் இந்த கர்மேல் பர்வதத்தில் உள்ள வேறு சில காரியங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்மேல் பர்வதம் நம்ம வாழ்க்கையோடு எதை எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது, இல்லை இந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சில பாடங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேதத்துல ஏசாயா 35 அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 35:1-2, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இந்த இடத்துல கர்மேல குறித்து சொல்லப்படும் பொழுது கர்மேலின் அலங்காரம் அப்படின்னு வார்த்தை வருகிறது. அலங்காரம், பியூட்டி. அப்ப இந்த கர்மேல் பர்வதம் இயற்கையாகவே ஆண்டவர் அழகாக படைத்து வைத்திருக்கிறார். இந்த கர்மேல் சொல்லும் பொழுதே அது அலங்காரத்தை, அழகை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதே வசனத்துல அதுங்க பின்பகுதியில பார்க்கிறோம், கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே இயற்கை தேவனுடைய மகத்துவத்தை, மெஜஸ்டிய காண்பிக்கக்கூடியதா இருக்கு. மலைகள் எப்பொழுதுமே பிரமிப்பு, பிரம்மாண்டம் அதை நமக்கு அறிவுறுத்துகிறது. எப்படி இந்த மலைகள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. வேதம் சொல்லும் பொழுது ஏசாயா 40 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அவர் பூமியில் உள்ள மண்ணை எல்லாம் அளந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார். தராசுல நிறுத்து பார்க்கிறாராம், எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த பூமியின் மண்ணெல்லாம் அளந்து வைத்திருக்கிறவர், தூள் மணல் துகள்களை அளந்து வைத்திருக்கிறவர் தான் இந்த மலைகளையும் ஆண்டவர் உண்டாக்கினார். மலைகள் தெய்வங்கள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு அநேகர் அந்த மலை இந்த மலைன்னு சொல்லி அதை ஒரு தெய்வமா வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இல்ல மலைகள் மேல எதையாவது கொண்டு போய் ஒன்னை வைத்து கொண்டு அதை தெய்வமாய் நினைத்து கொண்டு அதுக்குரிய அலங்காரம், அதுக்கு ஒரு மகத்துவத்தை பார்த்து அதை பிரமித்து அதை கடவுளுக்கு இணையாக வைக்கிறார்கள். ஆனா இந்த மலைகளை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த கர்மேல் பர்வதம் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த கர்மேல் பர்வதம் நம்ம வாழ்க்கையில எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை அறிவுறுத்துகிறதாக இருக்கிறது. கடந்த நாட்கள்லயே அதை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த கர்மேல் பர்வதத்துலதான் எலியா தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான தீர்மானத்தை இஸ்ரவேல் ஜனங்களை எடுக்க சொல்லுகிறார். ஒரே ஒரு ஒப்பீனியன், ஒரே ஒரு காரியம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும், தீர்மானம். அது என்ன? இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. யெகோவா தேவன், பழைய ஏற்பாட்டுல இங்க எலியா சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால், இஃப் யாவே இஸ் த லார்ட், அவரையே நீங்க வணங்குங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்க. இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு லைன் ஆஃப் டெசிஷன், அந்த ஒரு வரைமுறைய எலியா வைக்கிறார். கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத பின்னாடி ப்ரூஃப் பண்றாரு. ஆனா முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, he calls the people to make a decision. ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி ஜனங்களை அழைக்கிறார். இன்றைக்கும் எலியா தீர்க்கதரிசியை போல நானும் உங்களை ஒரு தீர்மானம் எடுக்கும்படி அழைக்கிறேன். நம்ம தேவ ஜனங்கள் தான், தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம்தான். ஆனாலும் நம்ம ஆதியில முதல்ல எடுத்த அந்த தீர்மானம் மறுபடியுமா நம்ம சரிபார்க்க வேண்டிய ஒரு கட்டத்துல வந்திருக்கிறோம். இந்த கர்மேல் பர்வதம் அதை தான் உணர்த்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனால் அழைக்கப்பட்டவங்க தான், பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை எனக்கு சொந்த சம்பத்தா தெரிந்து கொண்டேன். யூ ஆர் மை ட்ரெஷர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றார். ஆனா அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான்
சீனாய் மலையில அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் தான் இங்க கர்மேல் பர்வதத்துல வந்து பாகாலுக்கு பலி செலுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. பாகால் தான் தங்களை ஆசிர்வதிக்க முடியும், மழையை கொடுத்து தங்கள் வயல்வெளிகளை ஆசிர்வதிக்க முடியும்னு அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய டிவோஷன், பக்தி மாறி போனது. அதனாலதான் எலியா இங்க ஒரு அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு இந்த கர்மேல் பர்வதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 3வது காரியம் என்ன தெரியுமா? வாட் ஆர் த ஐடல்ஸ் இன் யோர் ஹார்ட்? உங்களுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். விக்கிரகம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எது நம்மளுடைய அன்பையும் கவனத்தையும் அதிகமாக ஈர்க்கிறதோ அதுவே நம்ம வாழ்க்கையில் உள்ள விக்கிரகம். நம்ம வாழ்க்கையில விக்கிரகம் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் ஸ்டீல்ஸ் யுவர் அஃபெக்ஷன் அண்ட் யுவர் டிவோஷன், இல்லைன்னா அட்ராக்ஷன். உங்க வாழ்க்கையில எது அதிகமாக உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கவர்ச்சியும் இழுக்கிறது, எது உங்களை அட்ராக்ட் பண்ணுது அதிகமாக? ஆண்டவரை காட்டிலும் எதற்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேலையோ, நண்பர்களோ, குடும்பமோ, நமக்கு இருக்கிற தாளந்தோ, இது எதுவுமே தவறு கிடையாது. ஆனா ஆண்டவரை காட்டிலும் இது அதிகமான ஒரு இடத்தையும் நேரத்தையும் எடுக்கும் பொழுது அது விக்கிரகமாக மாறி போகிறது. அப்ப யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நிருபங்கள்ல ஒன்றாகிய ஒன்றுல அவர் இப்படியா முடிக்கிறார் அந்த கடிதத்தை. பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். 1 யோவான் 5:21, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக, ஆமேன் அப்படின்னு இந்த கடிதத்தை முடிக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எது விக்கிரகமாக இருக்குதுங்க அப்படிங்கிறது கண்டுபிடித்து அதை விலக்கி நம்ம விலகி ஓட வேண்டிய ஒரு கட்டத்துல நம்ம நிற்கிறோம். நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அப்ப யாரை நாடுகிறோம்? ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, நான் இதுல என்ன செய்ய வேண்டும், என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து, உடனே நம்ம வேதத்தை திறந்து நம்ம வேதத்தை வாசித்து அதுல சொல்லப்படுகிற ஆலோசனை உடனே நம்ம எடுக்கிறோமா? இல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நண்பன், ஆவிக்குரிய ஒரு தோழி, ஆவிக்குரிய மூத்தவர்களை போய் முதல்ல பார்க்கிறோமா? ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது ரட்சிக்கப்பட்ட புதிதுல நமக்கு ஆண்டுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியாது, கேட்கறதுக்கு பழக தெரியாது. சாமுவேலுக்கு அதுதான் நடந்தது இல்லையா? ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு. உடனே அவருக்கு ஆண்டருடைய சத்தம் பழகவில்லை. அதனால ஏலி கிட்ட ஓடுறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில மூத்தவரான ஏலி கிட்ட ஓடுறார். ஆனா ஏலி புரிந்து கொண்டு என்ன பண்றாருன்னா, இல்ல சாமுவேல், உன்னை அழைத்தது நான் அல்ல, கர்த்தர். இது கர்த்தருடைய சத்தம். இரவு நேரத்துல நான் அழைக்காமல் அங்க ஒரு சத்தம் தேவனுடைய ஆலயத்துல கேக்குதுன்னா அது யாரு? என் கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அடுத்த முறை அந்த சத்தம் கேட்டால், இதோ அடியேன் அப்படின்னு நீ சொல்லு, ஆண்டவர் உன்னை தொடர்ந்து பேசுவார்னு பழக்க வைக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட சாமுவேல் ஏலியின் இடத்துல போகல. அவர் ஆண்டருடைய சத்தத்தை பழகி கொண்டார். அதற்கப்புறம் நம்ம பார்த்தா தான் முதல் பெயர் சபா வரைக்கும், அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் இஸ்ரேல்ல சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகின ஒரு தீர்க்கதரிசி எப்போ அப்புறம் சாமுவேலை போல யாரும் இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை நம்ம பழகி இருக்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க ஒரு டீப் ரிலேஷன், அதாவது ஒரு ஆழ்ந்த ஒரு உறவை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இன்றைக்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ, இல்ல ஒரு முடிவு எடுக்கும் பொழுதோ, யாருடைய ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் போய் நீங்க கேக்குறீங்க
அவங்க வாழ்க்கையில விக்கிரகமாக்கிட்டாங்க. ஊழியக்காரரை கேட்டு செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஊழியக்காரர் எங்கள்கிட்ட வந்து நிக்கிறீங்களா, அப்ப நாங்க உங்க வாழ்க்கையில விக்கிரகம் ஆயிட்டோம். ஆண்டவர் அதை ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஆரம்ப நாட்கள்ல ஒரு ஒரு வழிநடத்தல் தேவைதான், ஒரு வழிகாட்டுதல் தேவைதான். நாங்க ஏலியின் இடத்துல தான் நிக்கிறோம். ஆனா உங்களுக்கு ஆண்டுடைய சத்தத்தை பழக்குவிக்கிற ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அவ்வளவுதான் எங்களுடைய வேலை, அவ்வளவுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இதுதான் ஆண்டுடைய சத்தம். நீ ஆண்டுடைய சத்தத்தை இப்படிதான் பழகிக்கொள்ளணும், கேட்க பழகணும். ஜெபத்துல போய் முழங்கால் படியிடு, அவர் பேசுவார். வேதத்தை எடுத்து தினமும் வாசி, அவர் சத்தம் உனக்கு கேட்கும். இதை பழக்குவிக்கிறதா எங்களோட வேலை. அந்த வேலையை நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு நீங்க தான் போய் ஜெபிக்க வேணும். சிலர் எல்லாத்துக்கும் யாரோ ஒருத்தட்டே போய் நிப்பாங்க. நான் ஒரு ட்ரெஸ் எடுக்கவா, வரீங்களா, இந்த இடத்துல நான் சீட்டு போடவா அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய ஒப்பீனியனுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம சபையில அநேகர் அப்படி இருக்கிறாங்க. ஊழியக்காரன் வார்த்தைக்கும் அங்க கேட்கறது இல்ல. ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே கூட வளர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இவங்கள ரொம்ப தெரியும் அப்படின்றவங்க, அவங்க ஒப்பீனியன் தான் அவங்களுக்கு தி பெஸ்ட் ஒப்பீனியன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து டைரக்டா சொல்றாரு, அவங்களா நானா, யார் உனக்கு முக்கியம்? அவங்களோட ஒப்பீனியனே நீ கேட்டுட்டு இருந்தேனா, அவங்கதான் உனக்கு கடவுள், நான் இல்லை. அவங்க உன் வாழ்க்கையில பாகாலை போல, விக்கிரகத்தை போல இருக்கிறாங்க. அவங்கள உடைத்து தகர்த்து போடு, அவங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பவும் இன்றைக்கு பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 3வது பாயிண்ட்லயே இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், எது நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுக்கிறது? வேலையா, பிள்ளைகளா, இல்ல எது அதிகமான நேரம் நம்முடைய சிந்தைய ஆக்குப்பை பண்ணுகிறது? எதை குறித்து அதிகமாக யோசிக்கிறோம்? அப்ப அது நம்மளுடைய விக்கிரகமாக மாறி போனது. இன்றைக்கு டிசைட் பண்ணுவோம், நான் அது கொடுக்கக்கூடிய நேரத்தை ஆண்டவரே நான் திசை திருப்ப போகிறேன், உம்மை நோக்கி நான் திருப்ப போகிறேன். எதை அதிகமாக நம்ம பார்க்கிறோம்? சிலர் ஒரே நியூஸா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிலர் தங்களுக்கு பிடித்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் இதையே செய்து கொண்டு இருப்பாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, உடனே பக்கத்து வீட்டுல போய் கதை, வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து அங்கேயே பேசி, அது அவர்களுக்கு மிக விருப்பமா இருக்கு. அது ஏதோ இனிப்பான ஒரு பதார்த்தம் சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்து பக்கத்து வீட்டுகள்ல உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களோடு நம்ம பேச 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 வாயின் பாவங்களுக்கு கண்டிப்பாய் விழுந்து போவோம். மோசமான பொல்லாத காரியங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்பட ஆரம்பித்து விடும். இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல தேவனின் பட்சத்துல அவர் நின்றது போல நம்ம எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்காக நம்ம நிற்க முடியும்? கர்த்தரே தெய்வம் என்று நம்மால முழங்க முடியுமா? என் வாழ்க்கையில கர்த்தர் தான் தெய்வம், என்னை அவர் தான் ஆட்கொண்டிருக்கிறார், என்னுடைய சிந்தனையில ஆண்டவர் தான் ஆட்கொண்டிருக்கிறார். எனக்கு கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் ஆண்டவரை பற்றி தான் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரை குணாதிசயங்களைத்தான் நான் தியானிக்கிறேன், ஆண்டவரோடு கூட தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாட் ஆக்குபைஸ் யுவர் மைண்ட்? உங்களுடைய சிந்தைகளை எது நிறைத்து கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்க. உங்களுடைய டைம் எது ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கிறது? எது திருடி கொண்டிருக்கிறது? இல்ல எதற்காக அதிகமான நேரம் செலவு பண்ணுகிறீங்க? God calls for devotion today. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உண்மை தன்மைக்கு நேராய் நம்மை அழைக்கிறார். உண்மையாக நம்ம இருக்கும்படி நம்ம அழைக்கிறார். God expects your loyalty. உங்களுடைய விசுவாச தன்மைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். கர்மேல் அலங்காரமும் மகிமைக்கும்
ஒப்பாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் ஒப்பாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் எதற்கு நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? ரெண்டாவது, எது நம்மளுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷனை திருப்பி கொண்டு இருக்கிறது? நம்மளுடைய விருப்பத்தையும் நம்மளுடைய அன்பையும் எது திருடி கொண்டு இருக்கிறதுல யார் திருடி கொண்டு இருக்கிறார்கள்? மூன்றாவது, நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன? யோசித்து பார்ப்போம். தேவ ஜனங்கள் தான் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான், ஒரு பரிசுத்த ஜாதி தான், ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டம் தான். ஆனாலும் இன்றைக்கு அந்த மகிமையெல்லாம் இழந்து கர்மேல் பர்வதத்துல கத்தரா பாகாலாங்கிற ஒரு குழப்பத்துல நின்னுட்டோம். வேலையா, குடும்பமா, இல்ல கத்தரா? என் நேரம் எதற்காக கொடுக்கப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது? பாகாலை எலியாவை போல இன்றைக்கு ஒரு அழைப்பை நானும் விடுக்கிறேன். கத்த தெய்வமானால் கத்தரை வணங்குங்கள். பாகால் உங்களுக்கு தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள். இது அதுன்னு ரெண்டு இடத்துலயும் கால் வைக்க முடியாது. இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. அதை கத்தர் விரும்பல. அவர் சொல்லுகிறார், அனலாயாவது நீ குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ வெதுவெதுப்பாய் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்ட்டார். யாரும் காஃபிய நம்ம அப்படியே வெதுவெதுப்பா குடிக்க யாரும் விரும்ப மாட்டோம். கொண்டு போய் ஊத்திரும். ஒண்ணு அது சூடான காஃபியா இருக்கணும், ஹாட் காஃபியா இருக்கணும். இல்லைன்னா நல்ல கோல்டு காஃபியா குடிக்க விரும்புவோம். இது ரெண்டுக்கு இடைப்பட்டதை யாருமே விரும்புறதில்லை. வெதுவெதுப்பாக இருக்க விரும்புவதில்லை. ஆண்டவர் அதான் சொல்றார், ஒண்ணு நீ என் பக்கமாக நின்று எனக்காக எரிந்து பிரகாசி, இல்லைன்னா விட்டு போய்விடு. ஒன்லி தீஸ் டூ திங்ஸ். இடையில நின்றுகிட்டு வெளியில கிறிஸ்தவனை போல காட்டிக்கொண்டு ஆனா நம்முடைய விசுவாசம் அன்பு எல்லாம் எதன் மேலேயோ யார் மேலேயோ நம்ம வைத்து கொண்டு இருந்தால் அது சரியான ஒரு முடிவு அல்ல. பிரியமானவர்களே, தேவனிடத்துல திரும்புவோமா? அப்பா, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி எங்கள் இருதயத்தை நாங்க திருப்புகிறோம். We turn our heart towards you, Lord. May our devotion and loyalty be always yours, Lord. எங்களுடைய பக்தியும் எங்கள் விசுவாசமும் எப்பொழுதும் உமக்காகவும் உங்க மேலையும் இருக்கத்தக்கதாக இந்த நாளில் எங்கள் இருதயத்தை கர்த்தர் திருப்புவீராக, சரிப்படுத்துவீராக. எங்கள் இருதயத்துல உள்ள விக்கிரகங்கள் எடுத்து போடப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதாக. அக்கினியால் அன்று எலியாவுக்கு பதிலளித்த தேவன் உடைய பரிசுத்த அக்கினி இந்த நாள்ல எங்களை சுத்திகரிப்பதாக. ஒவ்வொரு விக்கிரகங்களையும் எங்க வாழ்க்கையில சுட்டெரித்து போடட்டும். எங்களுடைய ஒரே நோக்கம், என்னுடைய ஒரே கவனம் எல்லாம் உங்க மேல மாத்திரமே பதிந்திருப்பதாக. தேவனிடத்துல வர முடியாதபடிக்கு திசை திருப்புகிற வேலைகள், அதிகமான நேரத்தை உறிஞ்சி கொள்ளுகிற வேலையை நாங்கள் ஒரு திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு நேரம்தான் வேலை என்று அதுக்கு கொடுக்க தேவன் அப்பா எங்களுக்குள்ள ஒரு திடமனதை தாரும் அப்பா. தேவனே, கர்த்தருடைய ஐக்கியத்திற்கு விரோதமாக எழும்பக்கூடிய சீரியல்ஸோ இல்லைன்னா அப்பா கதைகள், வீணான கட்டுக்கதைகள், சீர்கேடான கதை பேச்சுக்கள், அதையெல்லாம் இன்றைக்கு விட்டு விட்டு அப்பா மொபைல்ல அதையும் இதையும் பார்த்து நேரத்தை செலவு பண்ணாம முழுமையாக ஆண்டவரே அந்த நேரங்களை உமக்கு கொடுக்க அப்பா அந்த ஒரு பக்தி, ஒரு அன்பு எங்களுக்குள்ள உருவாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த நாள்ல தங்களை அர்ப்பணித்து கர்த்தர் சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து இந்த விக்கிரகத்தை என் வாழ்க்கையிலிருந்து விலக்குவேன் என்று தீர்மானம் எடுத்தார்களோ, கர்த்தர் அவளை பலப்படுத்தும். உமக்காக பிரகாசிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.